டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ஆர்ன்னு வச்சுப்போம். அப்போ அந்த ரெண்டு சார்ஜஸ், அது பாசிட்டிவோ நெகட்டிவோ, அது அட்ராக்ஷன் நடக்குது, ரெப்பல்ஷன் நடக்குது, அதெல்லாம் நமக்கு மேட்டரே கிடையாது. அது ரெண்டுக்கும் நடக்கிற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அதோட ஃபோர்ஸ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் their charges divided by the square of the distance between them, which means அதோட டெஃபினிஷனே இப்படிதான் எழுதணும். Coulomb's law states that the force of attraction or repulsion. ஏன்னா நமக்கு அந்த நான் Q1 Q2 என்ன சார்ஜ்னு உனக்கு சொன்னா, அது பாசிட்டிவ் நெகட்டிவ் சொன்னா இல்ல இல்லையா? சோ அதனால என்னன்னா, இப்போ Q1 Q2 என்ன சார்ஜஸ்ன்னு சொல்லாதனால எனிதிங், ஏன்னா Q1 பாசிட்டிவ் Q2 நெகட்டிவ் போது it will attract, Q1 நெகட்டிவ் இல்ல Q2 negative போது repulsion, something happen. So Coulomb's law states that force of attraction or repulsion between two charges will be equal to ratio of product of their charges Q1 and Q2 to the square of the distance between them. இந்த அந்த ஈக்குவேஷன் எழுதும் போதே நீ இந்த டெஃபினிஷனை சொல்லிடலாம். ஓகேவா? force is directly proportional to Q1 Q2 divided by R square. Force is equal to product of the ratio of product of the ratio போது அந்த டிவிஷன் வந்துருது, product of the charges numeratorல. So force is directly proportional to Q1 and Q2, sir. Q1 Q2 divided by R square, அந்த whole termக்கு. Okay. ஆனா force is inversely proportional to R square. Force is directly proportional to Q1 Q2. உள்ள இன்னும் போனேன் நான் டெப்தா. So force is inversely proportional. ஒண்ணும் நான் ஏற்கனவே சொன்னேன், நீயே சொன்ன ஆக்சுவலி சார், டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா என்ன ஃபோர்ஸ் வந்தாலும் அதிகமா இருக்கும் இல்லையா? இப்ப R வேல்யூ சின்னதா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, Q1 Q2 ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் இருந்தாலும் என்ன சொல்றது, அங்க ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். இப்ப Q1 ஓட வேல்யூ 5, Q2 ஓட வேல்யூ 5 ன்னு வச்சுக்கோ. சோ Q1 Q2 25, R வேல்யூ 1 மீட்டர் தான் இருக்கு. சோ 1ங்கும் போது அப்ப ஃபோர்ஸ் எவ்வளவு? 25 நியூட்டன். அந்த K நான் சொல்லல, பட் நம்ம அந்த K வந்து இப்போதைக்கு நெக்லெக்ட் பண்ணிப்போம். கான்ஸ்டன்ட், K கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணனும். பட் நான் அதை வந்து இப்போதைக்கு வெச்சுக்கிறேன். ஓகே, மல்டிப்ளை பண்ணாலும் தான் பண்ணணும் ஆக்சுவலி, பட் நம்ம கான்சென்ட்ரேஷன்ல நான் விட்டுறேன். சோ 25 நியூட்டன். இப்போ இதே வந்து அதே Q1 வந்து 5, Q2 வந்து 5, R வேல்யூ வந்து √5 ன்னு வெச்சுக்கோ. அது ரெண்டுக்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் வந்து √5 மீட்டர் அப்படினா அப்ப R ஸ்கொயர் எவ்வளவு? R square 5 sir. 5. அப்போ 25 divided by 5 எவ்வளவு ஆச்சு? 5. அப்போ டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக என்ன ஆகுது? ஃபோர்ஸ் கம்மியாகுது. ஓகே. அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக ஃபோர்ஸ் கம்மியாயிட்டே தான் இருக்கும். ரொம்ப ஒண்ணும் இல்ல. இப்ப நீ ஒரு ஆப்ஜெக்ட், இப்ப நம்ம வந்து ஏன் வந்து எர்த்தோட கிராவிட்டிக்கு வந்து அடங்கி இருக்கோம்னா, ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள அந்த கிராவிட்டி ஆக்ட் ஆகிற ரேஞ்சுக்குள்ள நம்ம இருக்கோம். நம்ம அந்த ரேஞ்சை தாண்டி போயிட்டோம்னு வச்சுக்கோ, கிராவிட்டி எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம பறந்துருவோம், அவ்வளவுதான். எஸ்கேப் வெலாசிட்டி தான் படிச்சிருப்போம் மேபி. ஜெட் எல்லாம் பார்த்ததில்ல. ஜெட்லாம் வந்து சில டைம்ஸ் வந்து மிசைல்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. மேபி தட் நாட் ரிட்டன் டு, அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்குனே விட்டுருப்பாங்க. இன்னும் நம்ம எர்த்தோட ஆர்பிட்டே சுத்திட்டு இருக்கோம் வெளியே இல்லையா? சோ அதெல்லாம் வந்து திருப்பி வராது நமக்கு. அது அப்படி வராம இருக்கனா என்ன பண்ணணும்னா, கிராவிட்டியை விட்டு அது வெளியே போற அளவுக்கான டிஸ்டன்ஸை நம்ம கொடுக்கணும். சோ அதே மாதிரி தான் இங்கேயும் ரெண்டு லாக்கும் அசோசியேஷன் இருக்கு. எஸ்கேப் வெலாசிட்டினா நான் படிச்ச வரைக்கும் என்ன ஹைட்டுக்கு த்ரோ பண்றோமோ ரிட்டர்ன் பேக்னா ஓகே, த்ரோ பண்ணிட்டு ரிட்டர்ன் பேக் வெலாசிட்டில அப்படி அனுப்ப முடியாது. என்ன வெலாசிட்டில நீ கொடுத்து அதை அனுப்புனேன்னா அத்தனை டிஸ்டன்ஸ் போகும். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ எர்த்தோட சென்டர்ல இருந்து 100 மீட்டர் டிராவல் பண்ணா எஸ்கேப் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் கிராவிட்டி இல்ல அப்படின்னா, நம்ம கன்சிடரேஷன் சொல்றோம், இப்படி கிடையாது, நம்ம கன்சிடரேஷன் சொல்றோம். அப்படின்னா நான் இப்போ 25 கிலோமீட்டர் பெர் ஹார்ல ஒரு பைக்கை விட்டாதான் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு வச்சுப்போம். அப்ப அந்த 25 கிலோமீட்டர் பெர் ஹார் தான் எஸ்கேப் வெலாசிட்டி. வெலாசிட்டி அப்படிங்கிறது அந்த டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்பீட், எவ்வளவு இது கொடுக்கணும், அவ்வளவுதான். என்ன வெலாசிட்டில அத இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? சோ இப்போ என்னன்னா, ரெண்டு லாக்குமே ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. என்னன்னா அங்க என்ன டிஃபரன்ஸ்னா, அது மாசஸ், இது சார்ஜ், அவ்வளவுதான். ஓகே, சோ இதுதான் இந்த லாஸ் ஸ்டேட் பண்ணது. F is equal to K into Q1 Q2 divided by R square. அதே மாதிரி நான் சொன்னதுதான், ஒரு மெட்டாலிக் Q1 and Q2 மாடியூல்ல இருக்கு சார். மாடியூல் இதுல இருக்கு சார். Q1 and Q2 வந்து மாடியூல்ல இருக்கு சார். சோ மாடியூல்னா நான் மேக்ஸ்ல படிச்ச வரைக்கும் பாசிட்டிவா மட்டும் தான் இருக்கும், நெகட்டிவா இருக்காது சார். அதான் நெகட்டிவா இருந்தாலும், ஏன்னா ஃபோர்ஸோட வேல்யூ நீ எப்படி நெகட்டிவ்ல சொல்லுவ சார்? சோ அத நான் கேட்டேன். ஃபோர்ஸோட வேல்யூ சொல்லணும், ஃபோர்ஸோட டைரக்ஷன் சொல்ல. ஃபோர்ஸோட டைரக்ஷன் நெகட்டிவா கூட இருக்கலாம். ஏன்னா இப்ப நான் இப்படி எக்ஸர்ட் பண்ற நான் அது இப்போ 25 நியூட்டனை வந்து நான் இப்படி உனக்கு எக்ஸர்ட் பண்றேன்னு வச்சுக்கோ, பாசிட்டிவ்.
இதே நானே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து உனக்கு எக்ஸர்ட் பண்றேன்னு வச்சுக்கோ, அது நெகட்டிவ். ஃபோர்ஸ் ஆஃப் டைரக்ஷன் வேற, பட் மேக்னிடியூட் will not change. 25ங்கிறது மாறாது, அந்த வேல்யூ will not change. சோ அந்த வேல்யூ ஃபோர்ஸ் எப்பவுமே பாசிட்டிவ் தான். இதே ஃபோர்ஸ்க்கு மேல வெக்டார் சிம்பிள் கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அந்த Q1 Q2க்கு மாடுலஸ் வராது. அது எப்பன்னு சொல்றேன், இப்போ வரும் பாரு. ஓகேவா? ஓகே. அதே மாதிரி இப்ப இந்த நெக்ஸ்ட் பேரா நீ கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கோ, நீ தான் கோ த்ரூ பண்ணும். அது அவர் எப்படி அந்த கூலுங்கிறத ஒரு சயின்டிஸ்ட் தான், அவர் பேர்ல வச்சுதான் நிறைய யூனிட்ஸ் வந்து, இப்ப நியூட்டன்ங்கிறது அவர் ஒரு சயின்டிஸ்ட் தான். கெல்வின் ஸ்கேல் படிச்சிருக்கோம் இல்லையா, டெம்பரேச்சர், அவரும் ஒரு சயின்டிஸ்ட். எல்லாமே அவங்கவுங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்கவுங்க பேர்ல வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம். அவங்க கண்டுபிடிச்சதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி, அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ரெவரன்ஸ் மாதிரி. ஸோ அந்த பேர்ல கண்டுபிடிச்சதான். அவர் எப்படி இந்த சார்ஜ் இப்படி எல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹிஸ்டரி. அது நீ கொஞ்சம் படிச்சு பாரு. ஓகே, படிச்சு பார்த்து பொருள் என்ன கேள்வி நான் அவனுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இதுவும் முடிக்குமா சார்? இது இல்ல, அதுக்கு முன்னாடி பேஜ் நான் சொன்னேன். முன்னாடி பேஜ் வந்துடும். ஓகே, முன்னாடி பேஜ் நீ படிச்சு பாரு, உனக்கு ஏதாவது புரியலன்னு நான் சொல்றேன். இப்போ இதுல ஒரு முக்கியமான ஒரு டெஃபினிஷன், டிஃபைன் ஒன் கூலும் அப்படிம்பாங்க. ஓகே, இப்போ இதே எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கோ. அந்த கே வேல்யூ என்ன சொல்லலாம் அந்த டைம், சாரி. கே வேல்யூ என்னன்னா 1/4πε0 அப்படிங்கறது ஒரு கான்ஸ்டன்ட், சம் வேல்யூ. ஓகே, ஒரு நம்பர். எப்சிலான் நாட் அப்படிங்கறதும் ஒரு கான்ஸ்டன்ட். நீ அதை அப்படியே சொல்லியிருந்தாலே இ வேல்யூ அப்படிங்கறது, இ வேல்யூ நோட் பண்ற மாதிரி எப்சிலான் நாட் வேல்யூ நோட் பண்ணிக்கோ. ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போடும்போது கண்டிப்பா வரும்போது அங்க நீ 9 தெரியாம 10^9 சார் கே வேல்யூ. அது வந்து ஃபோர்ஸ் ஓடது. நான் சொல்றது வந்து எப்சிலான் வேல்யூ. ஐம் சாரி, எப்சிலான் நாட் ஓட வேல்யூ. Come scroll little more. Yeah, you have there. See 1/4. ஓகே. எப்சிலான்ங்கிறது இ மாதிரி இருக்கா கொஞ்சம் இட்டாலிக்ஸ்ல, இ பேஸ் நாட் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த சிம்பிள் பேரு எப்சிலான் அப்படின்னு. இதே அப்சிலான் ஒன்னு இருக்கும். அப்சிலான்னா யூ they will use. ஓகே, இது எப்சிலான், EPLISON எப்சிலான். எப்சிலான். ஓகே சார், ஐம் சாரி, நான் திருப்பி தப்பா ஸ்பெல் பண்ணேன். EPSILON எப்சிலான். ஓகே, எப்சிலான். எப்சிலான் நாட் கீழே 0 இருக்கனால நாட். ஏன் அந்த நாட்னா வந்து பொதுவா எந்த டிஸ்டன்ஸ் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கான்ஃபிகரேஷன்ல அந்த சார்ஜஸ், ஒரு சிஸ்டமோட சார்ஜஸ் இருந்தாலும் சரி, இதோட வேல்யூ மாறாது. அதோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கு ஒரு இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த இதுக்கு இது போதும். ஸோ 8.854 × 10⁻⁻12 கூலும் ஸ்கொயர் பெர் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ மேபி இந்த யூனிட்லாம் கேட்கலாம், எப்சிலான் நாட்டோட வேல்யூ என்ன, எப்சிலான் நாட்டோட யூனிட் என்ன அப்படிலாம் கேட்கலாம். கண்டிப்பா 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ஓகே, என்னை பொறுத்தளவுக்கு பிசிக்ஸை பொறுத்தளவுக்கு அப்ஜெக்டிவ்ஸ்ல 10 அப்ஜெக்டிவ் இருக்குன்னா கண்டிப்பா ஒரு 3 அப்ஜெக்டிவ் ஆகுது இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்ஸ், அதோட யூனிட்ஸ், அதோட சிம்பிள்ஸ் அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ எல்லாமே தரவா வச்சுக்கோ. ஓகே சார். இப்போ அந்த 1/ε0 வேல்யூ நான் சொல்லிட்டேன். இப்போ அந்த 1/4πε0 தான் அந்த கேயோட வேல்யூ. அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா, அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு தேவையில்லை, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த கே வேல்யூ கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நான் கூலும்க்கு என்ன ஒரு டெஃபினிஷன் அப்படின்னு சொல்றேன். இப்போ F is equal to K னே வச்சுக்கோ, அந்த 1/4πε0 K னே இருக்கட்டும். F is equal to K into Q1 Q2 divided by R² இருக்கா? ஓகே, இப்போ என்ன பண்றேன், Q1 ஓட வேல்யூ 1 கூலும், Q2 ஓட வேல்யூ 1, எல்லாம் 1 கொடுத்துறேன். சார்ஜ் 1, அதோட டிஸ்டன்ஸ் 1 கொடுத்துறேன் அப்படின்னா அப்ப அந்த 1/4πε0 வேல்யூ மட்டும் தான் இருக்கும் இல்லையா, அந்த கேயோட வேல்யூ. அதோட வேல்யூ நீ அந்த ε0 வேல்யூ வந்து உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணனா 1/4 பையோட வேல்யூ 3.14 அல்லது 22 into 8.854 × 10⁻⁻12 எல்லாம் பண்ணி கால்குலேட் பண்ணனா you'll be approximately, like exactly you'll be getting 9 × 10⁻9 நியூட்டன். பிசிக்ஸ்லயே எனக்கு கால்குலேஷன்னா எப்ப ஈஸி மெத்தட் ஏதாச்சும் வேணும் சார்? கால்குலேஷன் ஈஸி மெத்தட்னா அதான் சொல்றேன், எப்பவுமே இந்த மாதிரி 10⁻⁻12 அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அது மல்டிப்ளை பண்ண கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. ஓகே, நான் அது உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வச்சு சொல்றேன், அப்ப புரியும். இப்போ நான் வேகா சொன்னா உனக்கு புரியும். ஓகே, வேகா சொன்னா எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் பார்க்கும்போது எடுத்தோன்னே என்ன பண்ணுன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு, நம்மளுக்கு என்ன ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறாங்கன்னு பாரு, என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படிச்சு என்னன்னு புரிஞ்சுக்கோ, என்ன கேட்கறாங்க நம்ம கிட்ட. சரி, அந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்றதுக்கு நம்மளுக்கு என்னென்ன கிவன் அதை தெரிஞ்சுக்கோ. அப்போ அந்த சால்வ் பண்றதுக்கு என்ன கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணணும், இப்படிலாம் கொஞ்சம் கான்செப்ட் படிச்சுட்டேன்னா அப்போ எங்க அப்ளை பண்ணலாம்னு உனக்கே புரியும். தட்ஸ் இட். ஓகே, ஸோ அப்போ அந்த கான்செப்ட் எங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோ, என்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்கோ, அந்த கான்செப்ட்க்கு என்ன ஒரு டெரிவேஷன், என்ன ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா எழுதி பாரு. அந்த ஃபார்முலா ரிலேட்டடா எல்லா என்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்களா, ஓகே வெரி குட், கொடுத்துட்டாங்கன்னா அதை உள்ள அசைன் பண்ணிட்டேன்னா யூ வில் கெட் தி ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேவா?
சரி ஓகே. இப்போ 1 கூலூமோட டெஃபினிஷன் என்ன? இட் இஸ் தி சார்ஜ் வென் இது நான் டெஃபினிஷன் எங்கன்னு சொல்றேன். F is equal 9 to 10 to the power of 9 இருக்கா, அது கீழே பாருங்க. 1 coulomb is the charge that when placed at a distance of 1 meter. ரெண்டு இதுக்கும் நடுவுல சார்ஜ் வந்து 1 coulomb எப்பனா ரெண்டும் 1 meter டிஸ்டன்ஸ்ல அப்பார்ட்ல இருக்கு in of the same magnitude in vacuum experiences an electrical force of repulsion of magnitude. ஏன்னா சேம் சார்ஜ்ங்கனால ரிப்பல் தான் ஆகும், அட்ராக்ஷன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை. சோ எப்ப அந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவுல இப்படிப்பட்ட ஃபோர்ஸ் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அல்லது எக்ஸர்ட் ஆகுதோ அப்ப அது ரெண்டுக்கும் நடுவுல இருக்க சார்ஜ் 1 கூலும். ஓகே, அண்டர்ஸ்டுட். எப்ப அது ஒரு ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவுல இருக்க ஃபோர்ஸ் வந்து 9 to 10 to the power of 9 நியூட்டன்னா then the charge is 1 கூலும். ஓகே, அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இப்படிங்கும்போது ஸோ அதான் டெஃபினேஷன். இதுவும் கண்டிப்பா கேட்கலாம், டிஃபைன் 1 கூலும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அந்த டெஃபினேஷன் அப்படியே எழுதிக்கும். 1 coulomb is defined as the charges when placed at a distance of 1 meter apart would experience the same force of repulsion of 9 to 10 to the power of 9 Newton. Yes sir. Okay, அதான் இங்க கொஞ்சம் இதா கொடுத்திருக்கான். 1 coulomb is the charge that when placed at a distance of 1 meter, ஒரு சார்ஜோட வேல்யூ வந்து 1 coulomb இருக்கு from another charge of the same magnitude. ஓகே, இங்க வந்து என்னன்னா ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவுல இருக்க சார்ஜ் பத்தி பேசலாம். ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜோட இருக்கும்போது ஓகே இப்படி சொல்லலாம். ஓகே, ஐ அம் நாட் ரெடி டு கன்ஃபியூஸ் யூ. ஃபர்ஸ்ட் சார்ஜ் Q1 Q2 னு வெச்சுக்கோ. Q1 ஓட சார்ஜ் எப்போ வந்து 1 கூலும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எப்போனா Q2க்கும் Q1க்கும் எப்போ 9 to 10 to the power of 9 நியூட்டன் இருக்கோ அப்போ Q1 ஓடது 1 கூலும் மாதிரி ஆயிரும். Q2க்கும் similarly will be having 1 கூலும் தான். ஓகே, so that's the definition. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா படி, எனக்கு புரியுது பிசிக்ஸ், பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா படிக்கும்போது it will be easy. ஓகே, அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் பேஜோட ஜஸ்ட்